ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஒண்டரை ரோடில் பேசிக் நாட்டில் லஞ்ச் பேஸ்கெட் சைஸ்க்கு குழந்தைகளுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பிளெயினாக சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் டிசைனில் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைனில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வி ஷேப் டிசைன் பார்டர் லைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா சரியாக 1.5 ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5 அடியில் 20 வயசு எடுக்கணும். பேஸ் வந்து 9 வரிசைகள் போடணும். பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் குச்சி சொருகிருக்கனால நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. பேஸ் எல்லாம் வந்து நல்லா திங்ஸ் கேரி பண்ணிக்கலாம். ஹைட் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 17 to 18 லைன்ஸ் கிடைக்கும். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 வயசு யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து ரொம்ப நல்லா இந்த பேஸ்கெட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த டிசைன் ஒயர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் வந்து 11.25 அடியில் எடுத்துட்டிங்கன்னா இதுவே வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மொத்தமாக வந்து சென்ட்ரல் ஒரு ஹோல் வரணும். மொத்தமாக 3 ஹோல்ஸு இந்த மாதிரி உள்ளே இருந்து வெளியே கொண்டு வரோம் ஒயரை. இது வந்து நல்லா லாங் ஒயராக இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் போடணும். உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒயரை. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த சென்டரில் வந்து ஒரு ஹோல் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் வழியாக, அதாவது இந்த சென்ட்ரலில் வர ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ ஒயர் வந்து உள் பக்கமாக போயிருக்கு. இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒயரும் சேம் அதே ஹோல் வழியாக இந்த சென்ட்ரலில் வர ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுங்க. இப்போ ஒயரை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். இப்போ இந்த வரிசையில், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வருது பாருங்கள், அந்த மேலேருந்து கொண்டு வரோம். மறுபடியும் வந்து இந்த சென்ட்ரல் ஹோல் வழியாக விடணும். இது இவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி மாற்றி இதே மாதிரியே 2 சைட்லேயும் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒயர் லாங்காக இருக்கனால கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். நம்ம வந்து பொறுமையாக அப்பப்போ வந்து திருப்பி விட்டு தான் போடணும். ஒயர் கொஞ்சம் கம்மியாகும்போது சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடில் போட்டுட்ருக்கேன். உள்ளேருந்து மேலே கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் வந்து அந்த சென்ட்ரல் ஹோல் வழியாக விடணும். அப்படியே வந்து மெல்ல அப்படியே டைட் பண்ணிக்கோங்க போட போட. இல்லைன்னா வந்து அப்படியே ரொம்ப லூஸாகி மேலே தூக்குன மாதிரி வந்துடும் ஒயர்ஸ் எல்லாம். அதனால் போட போடவே வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நான் பாருங்கள் கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வி ஷேப் டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி சுற்றி வர போட்டு முடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி கூட நம்ம ஒரு சைடில் கூட போட்டு ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் கூட போடலாம். அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வி ஷேப் டிசைன் பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ ஒரு அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சைடில் போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணி சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம்.
நான் பாருங்கள் பேஸ்கெட் ஃபுல்லாகவே சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் கிடைக்கும். ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டார்க் கலர் பேஸ்கெட்க்கு ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதே வந்து லைட் கலராக இருந்தால் கொஞ்சம் டார்க் கலர் வைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் பாருங்களேன், ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். மீதி வந்து இருக்கிற வாய்ஸை நம்ம வந்து 1 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கும். உள்ளேயும் பாருங்கள் நல்ல நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். வெளியில் பார்க்குறக்கும் இந்த பார்டர் லைன் டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இந்த பார்டர் லைன் டிசைன் ஒர்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்டாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு திக் டிசைனாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேவரட் கலர் பேஸ்கெட்க்கு இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன் கொடுத்து போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.